This video is sponsored by Buy Mode Shopping app. Buy Mode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. Buy Mode e-shopping. Check the description for more details. Buy Mode e-shopping. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் சூப்பரான சிம்பிளான சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போய் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தான் தேவைன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம். ரொம்ப அதிகமான இன்க்ரீடியன்ஸ்லாம் கிடையாது, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ஒரு சிக்கன் கிரேவி செய்யலாம். எதுவும் அரைக்காத கொள்ளாத எப்படி செய்யறது பார்க்கலாம். நான் அதுக்கு கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் போட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் நான் வந்துட்டு இது வந்துட்டு கடல் பாசி, ஒரு ஏலக்காய், 3 கிராம்பு பட்டை, பெலீஃப் எல்லாத்தையும் போட்டு கொஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு அதையுமே போட்டுக்கலாம். நான் கொஞ்சமாக தான் போட்டுருக்கேன், ஏன்னா இஞ்சி பூண்டில் நான் விழுதில் எப்பயுமே சோம்பு போட்டு அரைச்சி வச்சுருப்பேன், அதெல்லாம் கொஞ்சமாக போட்டிருக்கேன். இப்போ இது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயத்தை தான் உரிச்சு அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். ஃப்ரை பண்ணிக்கலாம், நல்லா சாட்டை பண்ணிக்கலாம், சாட்டை பண்ணிக்கலாம். இப்போது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு நான் சோம்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கேன், அதுவும் ரொம்ப போட்டுட்டேன். இது நல்லா வதங்கட்டும். நான் 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி சில்லி போட்டுட்டேன், ஜஸ்ட் ஃப்ளேவர் இருக்கும். ஓகேங்களா, அதை நல்லா வதக்கிட்டு இது ஒரு வதங்கி வச்சுட்டு இப்போ நாம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். நல்லா இப்படி நசுக்கி கொடுத்தோங்க, சீக்கிரமாக வதங்கும். நசுக்கி போடுறதுக்கு காரணம் தான். ஓகேங்களா, நல்லா இப்படி மேஷ் பண்ணி கொடுத்தோங்க. இது நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நான் இதை உப்பு போட்டுட்டேன், இது வதங்கிட்டு இதுக்கு நடுவில் நான் என்ன பண்ணிருக்கேன், சிக்கனில் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, கர்டு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, ப்ரௌன் லைம் ஜூஸ், இல்லாட்டி வினிகர், அப்புறம் டர்மரிக் பவுடர் இதெல்லாம் போட்டு நல்லா மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகுது. நம்ம இது வதங்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம நல்லா போட்டுக்கலாம். நான் இப்போ இதில் கொஞ்சமாக கர்டு வச்சுருக்கேன், அதை போட்டுட்டேன். இது நல்லா வதங்கி வரட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் வதங்கி வந்துட்டு இருக்கு. நம்ம இந்த ஸ்டேஜில் வந்துட்டு கொஞ்சம் ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே சிக்கன் வேறு போட்டுக்கிறோம், அப்புறம் பச்சை மிளகா போட்டுருக்கோம், அதனால பார்த்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா. நல்லா இது வதக்கிட்டு இது கூட நம்ம கொஞ்சமாக சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் போட்டுக்கலாம். போட்டு நல்லா சாட்டே பண்ணிட்டு நாம இப்போ சிக்கன் பீஸை இதில் போட்டு சாட்டே பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிக்கன் பீஸை இதில் போட்டுக்கலாம். ஓகே, இதை நம்ம அப்படியே ஒரு ஸ்டியர் பண்ணிவிட்டு இதில் தண்ணி போட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்சமாக தண்ணி போடுங்க, ஏன்னா குக்கர் சிக்கன் ஆல்ரெடி தண்ணி விட்டுரும், அதனால் நம்ம கொஞ்சமாக போட்டு மூடி வச்சிடலாம். இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சமாக தான் போடுறேன்னா 125 மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இப்போ நான் இதை குக்கரில் ஒரு விசில் வச்சு விட்டு போகிறேன். ஒரு விசில் விட்டதுக்கப்புறம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், க்ளோஸ் பண்ணிவிட்டேன். நம்ம விசில் வந்ததுக்கப்புறம் எப்படின்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் கொஞ்சம் புதினா போட்டு இப்போ ஃபைனலாக கொதிச்சு முடிஞ்சிச்சு. நம்ம இப்போ கேஸ் விட்டு இறக்கிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா டேஸ்டியான சிம்பிளான சிக்கன் கிரேவி ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோட என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.